பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுக்குள் இந்திய விமானப்படை சுமார் 23 நிமிடங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுக்குள் இந்திய விமானப்படை சுமார் 23 நிமிடங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. விமானப்படை தாக்குதலுக்கு கடற்படை உதவி செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கும் நிலையில் தரைப்படையும் பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். 23 நிமிடங்கள் 24 ஏவுகணைகள், இதுதான் அந்த 9 பகுதிகளிலும் இருந்த பயங்கரவாதிகளுடைய முகாம்களை சுக்குநூறாக சிதைப்பதற்கு தேவைப்பட்ட கால அளவு, தேவைப்பட்ட ஆயுதங்கள் என்ற தகவல் தெரிய வந்திருக்கின்றது. இந்திய விமானப்படை ஏந்தி சென்ற அந்த ஏவுகணைகள், குண்டுகள் மூலமாக 23 நிமிடங்களிலே ஒட்டுமொத்த சம்பவத்தையும் முடித்து வைத்திருக்கின்றார்கள் என்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. விமானப்படை தாக்குதலுக்கு கடற்படை உதவி செய்துள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் விமானப்படையினர் சென்றார்கள், தரைப்படையினரும் சில தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற விவரங்கள் வெளியிடப்பட்டன. இதில் கடற்படையினுடைய பங்களிப்பு எவ்வாறு இருந்தது என்பதற்கான தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் கடற்படை பயன்படுத்தப்பட்டிருந்தன என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 23 நிமிடங்களில் ஒட்டுமொத்தமாக இந்த 9 நிலப்பகுதியிலும் தாக்குதலை நடத்தி முடித்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய 24 ஏவுகணைகள் வீசப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தானில் தொடர்ந்து தீவிரவாதிகள் பயன்படுத்தி வந்த அந்த தங்குமிடங்களை கண்டறிந்து தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். பயங்கரவாதிகள் பயிற்சி கொடுக்கக்கூடிய நிலையங்களை கண்டறிந்து தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். இந்திய எல்லையை ஒட்டி அமைந்திருந்த பகுதிகள் உட்பட பாகிஸ்தானினுடைய உட்பகுதியில் அமைந்திருந்த இடங்கள் என்று கண்டறியப்பட்ட அனைத்து இடங்களிலும் 9 பகுதிகளிலும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. லஷ்கர் இ தொய்பாவினுடைய தலைமையகம், முஜாஹிதீன்கள் தங்கியிருந்த இடங்கள், அதே போன்று ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பு தலைமையகம் உட்பட மிக 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 முக்கியமான தீவிரவாதிகளுடைய உயிர் நாடியாக இருந்த பகுதிகளை கண்டறிந்து 23 நிமிடங்களில் அவர்களை கதிகலங்க அடித்திருக்கின்றது இந்திய ராணுவம் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. 24 ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே ஸ்கால்ப் ரகத்திலான ஏவுகணை பற்றி நாம் குறிப்பிட்டிருந்தோம். அந்த ஏவுகணை என்பதையும் குறிப்பிட்டிருந்தோம். அதே போன்று பல்வேறு ட்ரோன்களை பயன்படுத்தியும் இந்த தாக்குதல் நடைபெற்றதை பதிவு செய்திருந்தோம். அது மட்டுமல்லாமல் ஹேமர் ரகத்திலான குண்டுகளை இந்தியா பயன்படுத்தி இருந்தது என்றும் பதிவிட்டிருந்தோம். இந்த ஸ்கால்ப் ஏவுகணைகளை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1300 கிலோ எடை கொண்ட ஏவுகணைகள், அதுபோன்ற ஏவுகணைகளை தான் 23 நிமிடத்திலே அடுத்தடுத்து கிட்டத்தட்ட ஒரு நிமிடத்திற்கு ஒரு ஏவுகணை என்று சர என்று அந்த பகுதியிலே தரை இறக்கி ஒட்டுமொத்தமாக அங்கிருந்த 9 பகுதிகளில் இந்த தாக்குதலை வெற்றிகரமாக முடித்திருக்கின்றது இந்தியாவின் முப்படையும் இணைந்து என்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்பட்டு அதன் விவரங்கள் தெரிவிக்கப்படும். இப்போது வரை கிட்டத்தட்ட 80க்கும் கூடுதலான தீவிரவாதிகள் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் மிக முக்கியமான நபர்கள் யாரேனும் இருப்பார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இந்தியாவின் உளவுப்படைக்கு நேரம் தகவல் கிடைத்திருக்கக்கூடும். ஏனென்றால் இந்திய உளவுப்படையை பொறுத்தவரை தாக்குதல் நடத்திய இடத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் எத்தனை பேர் புதிதாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், எந்த மாதிரியான எல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன, எத்தனை ஆம்புலன்ஸ்கள் அந்த இடத்துக்கு சென்றன என்பது போன்ற நுட்பமான விவரங்களை இந்தியாவின் ரா உளவு அமைப்பு உடனடியாக பெற்றுவிடும். இந்த தாக்குதல் நடைபெற்ற 9 இடங்களை சுற்றி எத்தனை பகுதிகளில் அந்த மருத்துவமனைகள் இருக்கின்றன என்ற விவரம் ஏற்கனவே உளவுத்துறை வசம் இருக்கும். அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் மொத்தம் எத்தனை படுக்கைகள் இருக்கின்றன என்ற விவரம் இந்திய உளவுத்துறையிடம் இருக்கும். எத்தனை ஆம்புலன்ஸ்கள் அந்த பகுதியில் நின்றன, இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு எத்தனை ஆம்புலன்ஸ்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உடல்களை எடுத்து செல்வதற்கும் அங்கு கிடந்த நபர்களை, காயத்தோடு இருந்தவர்களை மீட்டு செல்வதற்கும் பயன்படுத்தப்பட்டன என்ற விவரம் இந்தியாவின் உளவுப்படையான ராவிற்கு நேரம் தெரிய வந்திருக்கும். அதன் மூலமாக தான் முதல் கட்டமாக ஒரு பட்டியலை தயார் செய்வார்கள், எத்தனை பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று. அந்த அடிப்படையில் தான் அந்த பகுதிக்கு சென்ற ஆம்புலன்ஸ்கள், அந்த பகுதியில் இருந்து ஏற்றி செல்லப்பட்ட உடல்களின் எண்ணிக்கை, அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் புதிதாக அனுமதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை போன்ற விவரங்களை எல்லாம் ரா உளவு அமைப்பு இந்நேரம் பெற்றிருக்கும். தகவல்களை வைத்துதான் கிட்டத்தட்ட 80 பேர் வரை பயங்கரவாதிகள் உயிரிழந்திருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக 23 நிமிடங்களில் மிகச் சிறப்பான ஒரு தாக்குதலை இந்திய ராணுவம் நடத்தி முடித்திருக்கின்றது. ஏற்கனவே பதிவிட்டிருந்தோம், இது போன்ற ஒரு தாக்குதலை லஷ்கர் இ தொய்பாவினுடைய தலைமையகத்தை எல்லாம் கண்டறிந்து தாக்கக்கூடிய திறன் என்பது, அந்த திறன் சில நாடுகளுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த துணிச்சல் அமெரிக்கா போன்ற நாட்டுக்கு மட்டும்தான் இதுவரை உண்டு. ஆனால் தற்பொழுது இந்தியா அதே போன்ற ஒரு திறமையான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றது. அந்த தலைமையகத்தை கண்டறிந்து இந்திய எல்லைக்குள் இருந்தவாறே ரஃபேல் ஏவுகணைகளை வீச செய்திருக்கின்றது. ஏனென்றால்
அங்கிருந்து கடந்து சென்று தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் அந்த பகுதியை பொறுத்தவரை இந்த ரஃபேல் போர் விமானம் எல்லைக்குள் நின்றவாறே தாக்குதலை நடத்தி முடித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த நாட்டின் எல்லைக்குள் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்துவது என்பது உலகின் பல நாடுகள் இந்தியாவை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடும். எனவே அதுபோன்ற கேள்விகளை தவிர்ப்பதற்காகத்தான் இந்திய எல்லைக்குள் இருந்தவாறே பாகிஸ்தானினுடைய பயங்கரவாத முகாம்களை சுக்குநூறாக நொறுக்கி அள்ளி இருக்கின்றது இந்தியாவின் ஏவுகணை. தகவல் பட்டிருக்கின்றது 24 ஏவுகணைகள் அடுத்தடுத்து வீசப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நிமிடத்திற்கு ஒரு ஏவுகணை, ஒரு ட்ரோன், ஒரு குண்டு என்ற அடிப்படையில் இந்த வெற்றிகரமான தாக்குதல் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றன. புயலின் நிழல் என்று பெயரிடப்பட்ட செல்லமாக புயலின் நிழல் என்று அழைக்கப்படக்கூடிய ட்ரோன்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள், ஸ்கேல்ப் ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள், தற்கொலை விமானம் என்று அழைக்கப்படக்கூடிய ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல் சம்பவத்தை நடத்தி முடித்திருக்கின்றார்கள். இந்திய ராணுவத்தின் வசம் இருக்கக்கூடிய மிக 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 உயர்ந்த ஏவுகணைகளை எல்லாம் பயன்படுத்தி குல்பூர், கோட்லி, பிம்பார் என்று நாம் பார்க்கின்றோம் திரையிலே, பவல்பூர் உள்ளிட்ட இடமெல்லாம் மிக மிக முக்கியமான பயங்கரவாதிகளின் தங்குமிடங்கள். அந்த இடத்தை எல்லாம் கண்டறிந்து இந்த ஏவுகணைகள் மூலமாக 24 ஏவுகணைகளையும் பயன்படுத்தி 23 நிமிடத்தில் இந்த தாக்குதல் சம்பவத்தை வெற்றிகரமாக முடித்திருக்கின்றார்கள் என்ற விவரம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அங்கிருந்து பெறக்கூடிய தகவல் அடிப்படையில் அங்கிருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு விரைந்து சென்றிருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ்கள், அங்கிருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் புதிதாக அனுமதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை போன்ற விவரம் இருக்கின்றது. அந்த தகவல் அடிப்படையில் கிட்டத்தட்ட 80 பேர் உயிரிழந்திருக்கலாம், நூற்றுக்கணக்கான பயங்கரவாதிகள் காயமடைந்திருக்கலாம் என்ற விவரங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியில் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்று அதன் மூலமாக அந்த விவரங்களை சொல்ல இருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.